ஓம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இந்த விஷ்ணுபதி புண்ணியா காலம் என்பது தமிழ் மாத பிறப்புகளில் வரும் ஒரு மிகச்சிறந்த வழிபாட்டு நேரமாகும். குறிப்பாக வைகாசி மாதம் விஷ்ணுபதி மிகவும் விசேஷமானது. இந்த ஆண்டு வைகாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணியா காலம் தேதி 15/2026 மே மாதம் 2026 வெள்ளிக்கிழமை. இந்த விஷ்ணுபதி புண்ணியா காலம்னா என்ன அப்படின்னு கேட்டா, சூரியன் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளில் பிரவேசிக்கும் நேரமே விஷ்ணுபதி புண்ணியா காலம் எனப்படுகிறது. இப்பொழுது வரக்கூடியது வைகாசி மாதம், அதாவது ரிஷப மாதம். சூரியன் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம் பெறுகிறார். பொதுவாக இந்த புண்ணியா காலம் அப்படிங்கிறது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் நேரத்திற்கு முன்னும் பின்னும் சில மணி நேரங்கள் கடைபிடிக்கப்படும். மே அன்று காலை வேளையில் விஷ்ணு வழிபாடு, தானம் மற்றும் ஜபங்கள் செய்வது மங்களமானது. இந்த பூஜை செய்யறதுனால என்ன அப்படின்னா, லட்சுமி கடாட்சம் பெருகும், சகல பாவங்களும் நீங்கும். முடிந்தால் அன்றைக்கு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. கரெக்டாக கோயில் எப்போ திறக்குதுன்னு பாருங்க. அவங்க அருகாமையில் உள்ள பெருமாள் கோயில் வெள்ளிக்கிழமை, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காலையில் நட திறக்கும். அதாவது 7 மணி கூட இருக்கலாம். 7 மணிலேருந்து ஒரு 10:30 மணிக்குள்ளாக. 7 to 9 தான் சரியான டைம். இருந்தாலும் 10:30 மணி வரைக்கும் பெருமாள் கோயிலை சுற்றி வரலாம். பெருமாள் கோயிலை 27 முறை வலம் வரணும். ஏன் 27 முறை வரன்னு சொல்லணும்னா, 27 நட்சத்திரங்கள் தோஷங்களும் விலகி நினைத்த காரியம் கைகூடும் அப்படிங்கிறதுக்காக 27 முறை சொல்கிறாங்க. இந்த 27 முறை அப்படிங்கிறது எண்ணாமல் முன்னக்கூடியாகவே நீங்கள் பூவோ இல்லைன்னா காணிக்கை பைசாவோ 27 எண்ணிக்கையை வச்சுருந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் எண்ணிக்கைக்கு பதிலாக முதல்லையே எண்ணி வச்சு வளம் வரும்போது பூ எந்த விதமான புஷ்பமாக வச்சுக்கலாம். ஒரு எண்ணிக்கைக்காக விரல் விட்டு எண்ணக்கூடாது, அதிலே புத்தி போகக்கூடாது. பூ வைக்கலாம், அது ஒரு நல்ல விசேஷம். இதனால் உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். மறந்துடாதீங்க, விஷ்ணுபதி புண்ணியா காலம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பெருமாள் கோயிலில் 27 தடவை வலம் வரணும். கொடிமரம் இருக்கான்னு பாருங்கள். கொடிமரம் என்ன பலிபீடத்தோடு சுற்றி கருடாழ்வார்கிட்ட வச்சுட்டு கூட வரலாம். நாராயணா மங்களானி பவந்து, நல்லவையே நடக்கட்டும். ஆயுஷ்மான் பவதி மங்களானி பவந்து.